வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்று விஷயத்தையும் நீங்கள் இணையாக ஆக்கிவிடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயம் என்பது இஸ்லாம் நமக்கு அதிகமாக சொல்லி தருகின்றது. இஸ்லாம் பெற்றோர்களை மரியாதையோடு நடத்துங்கள், பெற்றோருக்கு மரியாதையை செலுத்துங்கள், பெற்றவர்களை நோவினை செய்து விடாதீர்கள், பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சீ என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீர்கள் என்பதாக பல நல்ல கருத்துக்களை இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றது. அதே போன்றே இன்றைக்கு நாம் தந்தையுடைய விஷயத்தை பற்றி பார்க்க இருக்குகின்றோம். ஆனால் நம்மில் அதிகமான நபர்கள் தாயை பற்றி அதிகமாக படித்திருப்போம். தாயை எப்படி கவனிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அதிகமாக செவியுற்றிருப்போம், அதிகமாக அதில் ஆர்வம் கொண்ட மக்களாக இருப்போம். ஒரு தாய் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றாள், ஒரு தாய் ஒரு குடும்பத்தை எப்படி அவள் வளர்த்து வருகின்றாள், ஒரு தாய் ஒரு குடும்பத்திற்கு எந்த அளவிற்கு தேவை உடையவளாக இருக்குகின்றாள், அந்த தாயை எப்படி மரியாதை செய்ய வேண்டும், தாயிடம் எப்படி ஒரு குழந்தை நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு அதிகமாக போதிக்குகின்றது. ஆனால் அதிகமான நம்மில் பலர் தந்தையை பற்றி படிப்பதில் கவனமே எடுப்பதில்லை. தந்தையை பற்றி படிப்பதில் நாம் அதிகமான ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஏன் என்பதனை இன்ஷா அல்லாஹ் இந்த பயானினுடைய பிற்பகுதியிலே பார்ப்போம். எதனால் நம்ம தந்தைக்கிட்ட அதிகமாக ஆர்வம் எடுக்கிறது இல்லை, எதன் காரணமாக நம்முடைய மனம் தாய் பக்கம் சரிகின்றது, தந்தை பக்கம் ஏன் சரிய மாட்டேங்கின்றது என்கின்ற விஷயத்தை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய நடுப்பகுதியில் பார்ப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாம் அதிகமாக தாயை பற்றி சொல்லி காட்டுகின்றது. தாயினுடைய விஷயங்களில் சரியாக நடந்து கொள் என்பதாக பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் சொல்கின்றது. இஸ்லாம் இல்லாத மனிதர்களை பார்த்தாலும், மாற்று மத அன்பர்களை பார்த்தாலும் அவர்களிடமும் தாயை பற்றிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தாயிடம் அன்பு செலுத்துவது, தாயோடு ஒன்றாக இருப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தந்தையை விட தாயின் மீது அதிகமாக பாசம் காட்டுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் என்பவள் ஒரு குடும்பத்தில் அதிகமான பாசங்களையும் அன்புகளையும் பொழியக்கூடியவளாக இருப்பாள். அல்லாஹ் அப்படி தான் அவங்கள படைச்சிருக்கான். ஒரு தாய் என்பவள் அந்த இடத்துல கண்டிப்போடு நடந்து கொண்டாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்காது, அந்த குடும்பம் அந்த இடத்தில் சரியாக முறையாக பயணிக்காது. அந்த தாய் என்பவள் அன்பு பாராட்டக்கூடியவளாகவும் பாசத்தை பொழியக்கூடியவளாகவும் தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 70 தாயை போன்று பாசமிக்கவன் என்பதாக. அந்த இடத்துல தந்தையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. எதனால் சொன்னாங்க தாயை பற்றி? தாய் என்பவள் அவருடைய படைப்பினுடைய விஷயமே அப்படிதான். அவளுடைய படைப்பினுடைய விஷயமே அன்பும் பாசமும் கலந்தது தான். அந்த குழந்தைக்காக பல இடங்களில் சிபாரிசு செய்வாள். அந்த குழந்தைக்காக பல இடங்களில் அந்த குழந்தைக்கு அதிகமான பாசங்களை ஊட்டக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் ஒரு தந்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தந்தை என்பவர் குடும்பத்தில் அதிக நேரம் அவரால் பயணிக்க முடியாது. அவரை அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஒரு தந்தையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தந்தை என்பவர் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளவும், குடும்பத்தினுடைய வழியை நேராக நடத்தவும், குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை சரியாக பார்த்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை வைத்திருக்கின்றான்.
அவர்கிட்ட அதிகமான பாசங்கள் இருந்தாலும், குழந்தை மேலே அதிகமாக பாசம் இருந்தாலும், தாயை மாதிரி என்ன பண்ண முடியாது, ஒரு தந்தையால் அன்பை வெளிக்காட்டவே முடியாது. தாய்க்கு அல்லாஹ் தஆலா அன்பு வெளிக்காட்டக்கூடிய விஷயத்தை வச்சுருக்கான். அவங்களால கருணையை வெளியே பொழிய முடியும், கரிசனத்தை தன்னுடைய குழந்தையிடமிருந்து அழுது என்ன பண்ண முடியும், தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு தந்தை என்பவர் அந்த இடத்துல எந்த ஒரு பாசம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு தந்தையால் அந்த இடத்துல பாசத்தை என்னதான் எவ்வளவு பெரிய அன்பு பாசம் அந்த தந்தையினுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அந்த வெளிக்காட்டக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு தந்தைக்கு கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு தந்தையாலும் என்ன பண்ண முடியாது, எவ்வளவுதான் பாசம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல அந்த தந்தையால் வெளிக்கொண்டு வர முடியாது. அந்த தந்தை என்பவர் பொருளாதார ரீதியாக அதிகமாக சிரமப்படக்கூடியவராக இருப்பார். சில தந்தைகளை எடுத்துக்கொள்ளலாம், வருட கணக்கில் குடும்பத்தை விட்டு தூரமாக பிரிந்திருப்பார்கள், மாத கணக்கில் குடும்பத்தை விட்டு தூரமாக பிரிந்திருப்பார்கள், வார கணக்கில் குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் இருப்பார்கள், நாட்கணக்கில் வெகு தூரத்தில் இருப்பார்கள். என்னதான் தினமும் வீட்டுக்கு வந்து அந்த தந்தை வீட்டிற்கு வந்தாலும் பிள்ளை தூங்கும் போது வீட்டுக்கு வருவார், பிள்ளை முழிக்கக்கூடிய நேரத்தில் வேலைக்கு போயிடுவார். அதிகமான நேரத்தை அந்த குழந்தை யார் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுது, யார் கூட தான் பயணிக்குது, ஒரு தாய் கூட தான் பயணிக்கும். அந்த குழந்தையால் அதிகமான நேரம் தந்தையோடு பயணிக்க முடியாத சூழல் தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதே போன்று இன்றைக்கு பார்க்கலாம், தந்தை கிட்ட அதிகமாக பிள்ளைங்க ஒட்டவே மாட்டாங்க. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வாப்பா வாப்பான்னு குழந்தைகள் அழகாக வாப்பா கிட்ட கிடக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு போன ஆரம்பித்தக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சி அடைந்த பிறகு தந்தையை விட்டு அப்படி கொஞ்சமாக நகல ஆரம்பிக்கும். காரணம், குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்பு தந்தையிடம்தான் இருக்கின்றது. குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும், குடும்பம் எப்படி பயணிக்க வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் அந்த தந்தை தான் பார்த்து கொள்கின்றார். சில நேரங்களில் அந்த பாசத்தை வெளிக்காட்டுவதாக கண்டிப்போடு நடந்து கொள்வார். ஒரு தப்பு செய்கிறானா அந்த பாசத்தை எப்படி தான் அவரால் வெளிக்காட்ட முடியும், ஒரு கண்டிப்போடு சில தண்டனைகளோடு தான் அந்த தந்தை அந்த மகனிடம் வெளிக்காட்ட முடியும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா தந்தையை படைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை நாம் அதிகமாக உணர முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய எவ்வளவுதான் கண்டித்தாலும் திரும்ப அந்த குழந்தை என்ன பண்ணிடும், தாய்கிட்ட போய் ஒட்டிக்கிறோம், தாயோடு போய் சேர்ந்து கொள்ளும். ஆனால் தந்தை ஒரு இடத்துல கண்டிச்சிட்டாரு, ஒரு இடத்துல அவரை தண்டிச்சிட்டாரு என்று சொன்னால் அந்த குழந்தை அப்படி தந்தையை விட்டு பார தூரமாக நகன்று விடும். அந்த தந்தைக்கிட்டேயே சேராது, அப்படியே அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாக ஆறிவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். அந்த தந்தை அந்த பிள்ளை திருந்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல கண்டிக்கிறார். அந்த தந்தை அந்த பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும், சாப்பிடும்போது ஒழுங்காக உட்காராமல் சாப்பிடும், இடது கையால் சாப்பிடும். அந்த விஷயத்தை திருத்துவதற்காக அந்த தந்தை சில நேரங்களிலே கண்டிப்போடு நடந்து கொள்வார். ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்பாரு, மதரசா போலையான்னு கேட்பாரு. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, தலை வலிக்குதா வாப்பா, படுத்துக்கோ, நாளைக்கு ஸ்கூல் போய்க்கலாம். இப்படி தான் தாயினுடைய கரிசனமும் தாயினுடைய கருணையும் இருக்கும். ஆனால் தந்தை என்ன பண்ணுவார், உடம்பு முடியாமல் இருந்தாலும் ஊசி போட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவார். அப்படி தான் தந்தையுடைய கண்டிப்புகளும் தந்தையுடைய விஷயங்களும் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். அர்-ரிஜாலு கவ்வாமுன நிசா, அல்லாஹ் தஆலா தன் திருமுறையில் சொல்கிறான், பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஆணிடம்தான் இருக்குகின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ அந்த பெண்ணை மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை நிர்வகிக்க பொறுப்பும் அந்த தந்தைகிட்ட தான் இருக்குது. அந்த பையன் கெட்டு போயிட்டான்னா நாளைக்கு உங்கள் வாப்பா எப்படி வளர்த்துருக்காங்கன்னு வார்த்தை தான் வருமே தவிர, அதனால் அந்த குழந்தையை அந்த தந்தை சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்போடு வளர்ப்பார். அந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு ரூபாயை கொடுத்தா அது இடது கையால் வாங்கினா மிரட்டுவார், வலது கையால் வாங்கு அப்படின்னு. ஸ்கூலுக்கு போகலன்னா முறைப்பார், கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துடுவார். மதரசா போலையான்னு அதிர்ச்சியாக கேட்பார். சில நேரங்களிலே தண்டனைகளும் கிடைக்கும்.
ஆனால் இன்றைக்கு இதை பார்க்கலாம். இந்த விஷயத்தின் காரணமாக அதிகமான குழந்தைகள் தந்தையை விட்டு நகலக்கூடியதை பார்க்கலாம். அந்த குழந்தைகளால் புரிஞ்சிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் வாப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் வாப்பா என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் இப்படி தான், இவர்கிட்டே போகக்கூடாது. இவர் வந்தாலே எப்படி உமர் ரலியல்லாஹு ஷைத்தானை பார்த்து ஷைத்தான் எப்படி உமர் ரலியல்லாஹு பார்த்து ஓடினானோ அந்த மாதிரி வாப்பாவை பார்த்து பிள்ளைங்க ஓடக்கூடிய விஷயத்தை நான் கண்கூடாக பார்க்கலாம். வாப்பா வந்துட்டாரா உடனே போய் எங்கேயா போய் வெளியே ஓடிடுவான். வாப்பா வந்துட்டாரா ரூமில் போய் படுத்து தூங்குறோமா ஆக்ஷனை போட்டுருவான். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கு நிறைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை இருக்குகின்றது. ஆனால் உம்மா கிட்ட அந்த கதை ஓடவே ஓடாது. உம்மா கிட்ட என்ன ஆகும், உம்மாவை எப்படியாவது மழுப்பி எதையாவது சொல்லி என்ன பண்ணிடுவான், உம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துருவான். உம்மா சில நேரத்தில் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, இவனுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்களேன்னு. ஆனால் வாப்பா தான் சொல்லுவார், இந்த பொருள் இந்த வயதுக்கு அவனுக்கு தகுதி உடையது கிடையாது, இந்த பொருளினால் அவன் கெட்டு விடுவான், நீ ரொம்ப பாசத்தை பொழியாத என்பதாக உம்மாவையும் கண்டிப்பார், பிள்ளையும் கண்டிப்பார். ஆனால் இன்றைக்கு எம்முடைய ஊர்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கண்டிப்பு என்பது எம்முடைய ஊர்களில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதிகமாக இஸ்லாமிய ஊர்களில் இந்த கண்டிப்பு என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதிகமான சகோதரர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, பிள்ளையோட தொடர்பே இருக்காது. பிள்ளையோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால் ஒரு கட்டம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், தாயோடு பிள்ளை சண்டையிடுகின்றான். எனக்கு இது வேணும்னா வேணும் அடமண்டா. சில இடங்களில் என்ன பண்ணுறான், இது கண்டிப்பாக வேண்டும் என்பதாக அடம் பிடிக்குகின்றான். அந்த தாயால் ஒன்றும் செய்ய முடியாது. சில நல்ல தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே வாப்பாவுக்கு ஃபோனை போட்டு நீ எதுனாலும் வாப்பாட்ட பேசிக்கோ அப்படின்னு வாப்பா கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, மாட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த பிள்ளை சில நேரங்களில் என்ன பண்ணுறத பார்க்கலாம், அடமண்டாக தந்தையினுடைய கண்டிப்பு இல்லாமல் வளர்வதை பார்க்கலாம். அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவங்களுடைய வாப்பா ஊரில் இருக்காங்கன்னா அம்மா எப்படி பண்ணுவாங்க, மிரட்டுறாதான் இருந்தால் கூட பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேங்க மாதிரி வாப்பாட்ட சொல்லிடுவேன், நீ இந்த தப்பை செஞ்சுருக்க, நான் வாப்பா வரட்டும், வாப்பாட்ட உன்னை சொல்கிறேன் அப்படின்னா. அதிகமான சகோதரிகள் தங்களுடைய குழந்தைகளை பயன்படுத்துகிறதை யாரை வச்சு தான், வாப்பாவை வச்சு தான். நீ வாப்பா வரட்டும், நீ இந்த விஷயத்தை செஞ்சுருக்க, வாப்பா வந்தோன்னு உன்னை சொல்லுவேன். நிர்வாகம் தெரியாத பெண்மணிகள் என்ன பண்ணிடுவாங்க, சில நேரம் வாப்பா வீட்டு வாசலில் காலை தான் எடுத்து வச்சுருப்பாரு, உங்கள் பிள்ளை என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்த இந்த வாப்பாக்கு அப்படி டென்ஷன் தலைக்கு ஏறும். என்ன பண்ணுவார், கம்பு எடுப்பார், பிள்ளையை அடிக்க ஆரம்பிப்பார். சில பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த வாப்பா ஓய்வெல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு அவருடைய ஃப்ரீ நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்போ என்ன பண்ணுவார், கொஞ்சம் கண்டிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதனால் தான் நாம் பார்க்குகின்றோம், தந்தை இல்லாத வீடுகளில் வளரக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பு இல்லாமல் வளருவதை நாம் பார்க்குகின்றோம். கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பு இல்லாமல் தந்தை இல்லாத வளரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பு இல்லாமல் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் வளருவதை பார்க்கலாம். அந்த பிள்ளைங்கள்ட்ட அதிகமாக சேட்டை இருக்கும், அதிகமான அடமெண்ட் குணங்கள் இருக்கும். சில நல்ல தாய்மார்கள் அந்த கண்டிப்பை, தாயுடைய அந்த விஷயத்தை தனக்குள்ளே ஏற்றிக்கிறாங்க, கண்டிப்போடு வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் சொல்லுவார்கள் அரசனற்ற படை என்பதாக. ஒரு படைக்கு அரசன் இருந்தால் அந்த படை ரியாக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அந்த போர்க்களத்தில் போர் செய்வது என்பது வேறு மாதிரி இருக்கும். அரசன் இல்லை என்று சொன்னால், ஒரு வேலை பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு மேனேஜர் ஓனர் இருந்தால் ஒரு மாதிரி வேலை பார்ப்போம். அந்த இடத்துல அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு நேரத்துக்கு போவோம், நம்ம இஷ்டத்துக்கு வருவோம், வேலை சரியாக நடக்காது. அந்த மாதிரி தான் ஒரு தந்தை இருக்கும் பொழுது அங்கு வளரக்கூடிய குழந்தைகள் தண்டிப்போடும் வளரக்கூடிய குழந்தைகள் அதிகமாக நல்ல குழந்தைகளாக மாறுவார்கள். அந்த கண்டிப்பும் இல்லாத குழந்தைகள் கொஞ்சம் சீர்கெட்டு போவதை நாம் கண்கூடாக பார்ப்போம். எந்த அளவிற்கு அந்த தந்தைக்கு அந்த கண்டிப்பு இருக்கும் என்று சொன்னால், மவுத்து வரைக்கும் அல்ல அப்படி தான் வச்சுக்கலாம். சில நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அப்பா அம்மார்களை பார்க்கலாம், தான் பிள்ளை கையை பிடிச்சிட்டு வருவாங்க.
திடீர்னு என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி தட்டி விட்டுட்டு ஒழுங்காக பிடிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. பார்க்குறோமா இல்லையா? வயசான அப்பாமார் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகனுடைய கையை பிடிச்சிட்டு நடந்து வருவாங்க. வரக்கூடிய நேரம் கையை என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டுட்டு ஒழுங்காக பிடிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. சில முடிவுகளை மகன் எடுப்பார். எடுத்தால் அந்த தந்தைக்கு கோபம் வரும். இப்படி முடிவு எடுப்பியான்னு கேட்பார். காரணம், அந்த கண்டிக்கக்கூடிய குணம் என்பது அந்த அந்த தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக திறன் என்பது அவருடைய மௌத்து வரைக்கும் பயணிக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகன்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, வயசாகி இந்த ஆள் திருந்தலை அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த ஆள் சின்ன வயசுலேயும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார், வயசாக போச்சு இப்பயும் இப்படி தான் இருக்காரு அப்படின்னு பிள்ளைங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சிறந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய மகன் என்ன தெரியுமா நினைக்க வேண்டும், என்னுடைய தந்தை இப்படி கண்டிப்பாக இருக்கிறாரு, இப்படி அவர் சின்ன வயசில் என்கிட்ட கண்டிப்பாக இருந்ததால் தான் நான் சிறந்த மகனாக வளர்ந்திருக்கின்றேன், சிறந்த ஒரு முஸ்லீமாக வளர்ந்திருக்கிறேன். இவர் என்கிட்ட கண்டிப்பாக இல்லாமல் இருந்திருந்தா நான் என்னைக்கோ வழி தவறி போயிருப்பேன்னு ஒரு மகன் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் பொருளாதாரத்தினுடைய விஷயம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திற்கு அந்த தந்தை அதிகமாக அந்த குடும்பத்திற்காக உழைத்திருப்பார், அதிகமான பொருளாதாரங்களை அந்த குடும்பத்திற்காக ஈட்டி கொண்டு வந்திருப்பார். பல்வேறு கஷ்டங்கள், காலையில் வேலைக்கு போயிருப்பார், நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு உழைச்சி கொண்டு வந்து அந்த குடும்பத்திற்காக அப்படி காசுகளை கொட்டியிருப்பார். ஆனால் ஒரு காலகட்டம் மாறும், அந்த தந்தையினுடைய நிலை மாறும், அவரால் வேலைக்கு போக முடியாது. மகன் வேலைக்கு போக ஆரம்பிப்பார், கொஞ்சம் பணம் அதிகமாக வரும். அந்த தந்தைக்காக அந்த குடும்பத்திற்காக பொருளாதார செலவுகளை அந்த மகன் கையில் எடுக்க ஆரம்பிப்பார். எடுக்க ஆரம்பித்து அந்த தந்தைக்கும் தாய்க்கும் உடைகளை அணிவிப்பார், உடைகளை வாங்கி தருவார். அந்த நேரத்தில் ஒரு தாயினுடைய முகத்தை பார்க்கலாம். உங்கள் தாய்க்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, கட்டி அணைத்து கொள்வாள். என் மகன் எனக்காக வாங்கி தந்ததுன்னு எல்லார்ட்டையும் காட்டுவாங்க, என் மகன் வாங்கி தந்தது அப்படின்னு ஆசையாக காட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தந்தையை பார்க்கலாம், முகமலர்ச்சியே இருக்காது. இவன் என்ன வாங்கி தந்துட்டான், எத்தனை வருஷம் நான் வாங்கி தந்திருக்கேன், எவ்வளவு காலமாக இவனுக்கு நான் வாங்கி தந்திருக்கேன், இது என்ன என்பதாக நீங்கள் எவ்வளோ பெரிய ₹1,00,000 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும் அந்த தந்தையினுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல மகன் சொல்ல வேண்டும், தந்தையினுடைய முகமலர்ச்சிக்காக சொல்ல வேண்டும், தந்தையே நீங்கள் எனக்காக இவ்வளோ இதை நான் என்னால் முடிஞ்சதை வாங்கி தந்திருக்கேன், எனக்கு இன்றைக்கி அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கான், அந்த பொருளாதாரத்தை கொண்டு இதை நான் வாங்கி தந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ காலமாக எனக்கும் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸே இல்லை, நீங்கள் வாங்கி தந்தீங்கல்ல, எவ்வளோ காலகட்டமாக எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதுதான் சிறந்த ஆடை என்பதாக சொல்லும் பொழுது தான் அந்த தந்தையினுடைய முகத்தில் முக மலர்ச்சியே ஏற்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தந்தையால் தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டவே முடியாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு மகன் வராரு, அம்மாவும் அப்பாவும் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் வாசலில் நிற்கிறாங்க. மகன் வருகின்றார், தாய் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் பிள்ளை கட்டி அணைப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு வந்திருக்காருன்னா ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு தாய் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டி விடுவாள். ஆனால் அந்த தந்தையால் போய் கட்டி பிடிக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை அவரை தடுக்கும். தூரத்தில் நிற்பார், நின்றுட்டு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருமே தவிர அவரால் என்ன பண்ண முடியாது, வந்து தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்ட முடியாது. அப்படி தான் அவருடைய இயல்பே அப்படி தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது என்று சொன்னால் அவருடைய கண்டிப்பிலும் அவருடைய தண்டிப்பிலும் நம்முடைய நலனுக்காகத்தான் செய்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் பொருளாதாரத்தினுடைய விஷயம். அந்த பொருளாதாரம் எவ்வளவுதான் நம்ம கோடி கோடி ரூபாயாக அவருடைய கால்களில் கொட்டினாலும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சம்பாத்தியத்திற்கு இது ஈடே ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் பொழுது தான் அதோடைய கஷ்டம் தெரியும், அந்த வாப்பாவுடைய சூழ்நிலை தெரியும். நமக்கு ஒரு மகன் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே பணம் வந்துருச்சுன்னா அதோடைய கஷ்டத்தை அவர் உணர்ந்து கொள்ள மாட்டார். காரணம், எத்தனையோ பெருநாட்களுக்கு அந்த தந்தையை என்ன பண்ணியிருக்க மாட்டார்,
வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, அவர் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் மகன் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குவார், அவருக்கும் சேர்த்து வாங்கிடுவார். ஆனால் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு சில தந்தைமார்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், பெருநாளுடைய நாட்கள், ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கலாம், நோன்பு பெருநாளாக இருக்கலாம், பிள்ளைக்கு நல்ல ரேட்டில் ட்ரெஸ்ஸு வாங்குவார், மனைவிக்கு நல்ல ரேட்டில் ட்ரெஸ்ஸு வாங்குவார். தனக்கு ஆடைகள் கூட வாங்காத பல்வேறு தந்தைகளை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கலாம். அந்த தந்தையால் அன்பையும் பாசத்தையும் வெளிக்கொண்டு வர முடியாது, ஆனால் அன்பும் பாசமும் அவர்கள் உள்ளம் நிறைய நிறைந்திருக்கும். எங்கேயாவது ஒரு மகன் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா அவர்கிட்ட முகமலர்ச்சிலாம் இருக்காது. அவர் நினைப்பார், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது எவ்வளோ இடத்துக்கு நான் கூப்பிட்டு போயிருக்கேன், இதெல்லாம் ஒரு இடமான்னு நினைப்பார். அப்படிதான் அந்த தந்தையை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிடுகின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இருக்குகின்றாரே, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்குகின்றார்கள், எனக்கு மனைவி இருக்குகின்றார்கள், ஆனால் என்னுடைய தந்தை என்ன தெரியுமா செய்கின்றார், என்னுடைய பொருளாதாரத்தில் அவர் கையை எடுக்குகின்றார். அவர் அதிகமாக பொருளாதாரத்திலிருந்து கையெடுக்கிறாரே, என் சொத்தையே அழிச்சிருவார் போல அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக், நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் லி அபீக், உன்னுடைய தந்தைக்குரியவர்கள் என்பதாக. நம்மளாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய சொத்து பத்தங்களாக இருக்கட்டும், அனைத்தும் யாருக்குரியது, அது தந்தைக்குரியது. என்றைக்கு அதை அவருக்கு உணர வைக்கின்றோமோ அன்றைக்கு அவர் பாசத்தை புரிந்து கொள்வார். ஒரு தந்தை கேட்கின்றார், எனக்கு இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுன்னு கேட்குறாரு. அந்த பொருளாதாரம் அதிகமாக இருக்குது, என்னவாப்பா இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு மனிதர். அல்லது அவரே எடுத்துக்கிறாரு, எடுக்கிறதுக்கு ஒரு தந்தைக்கு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் வாப்பாவோட பாக்கெட்லேருந்து சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வாப்பா தூங்கும் போது பாக்கெட்லேருந்து ஒரு 20 ரூபா ஒரு 30 ரூபா எடுப்பாங்க. எடுத்துருப்போம், எல்லாருமே எடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒரு தந்தை என்ன பண்ணுறாரு, மகனோட பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. எடுத்தா ஒரு மகன் தந்தையோடைய பாக்கெட்லேருந்து எடுத்தால் குற்றம். ஆனால் ஒரு தந்தை மகனோட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்தா அது குற்றமே கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளையும் அவருக்குரியது தான், அவனுடைய பொருளாதாரமும் அவனுக்குரியது தான். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க, அன்த வ மாலுக் லி அபீக், நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்குரியவர்கள் என்பதாக. சில நேரங்களில் அவர் அதிகமாக கேட்பார், அதிகமாக எடுப்பார். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்போடு, என்னவாப்பா இவ்வளோ எடுக்கிறீங்க, இவ்வளோ கேட்குறீங்க என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், கோபம் வரும். நான் எவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன், அவர் பழசை தான் நினைப்பார், இப்போ நடக்கிறத நினைக்கவே மாட்டார். காரணம், அல்லாஹ் தஆலா அவருடைய இயல்பை அப்படி தான் படைச்சிருக்கான். வயசான நேரம், அந்த நேரத்தில் அவர் அப்படி தான் யோசிப்பார், நான் எவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு எவ்வளோ கடைகளில் இருந்து ஜாமானை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் என் பொருளாதாரத்தை எடுக்காதன்னு சொல்கிறியே அப்படின்னு அவர் யோசிப்பார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறந்த மகன் என்ன தெரியுமா செய்யணும், அந்த வாப்பாட்ட சொல்லணும், வாப்பா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த ஹதீஸிலே வருகின்றது, உங்களுடைய குழந்தைகள் பசியினால் மௌத்தாயிரம்னு நினைச்சிங்கன்னா அப்போ உங்கள் வாப்பாட்ட வந்து பொருளாதாரத்தை தடுங்க. உங்கள் மனைவிமார்கள் பசியினால் மௌத்தாயிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த பொருளாதாரத்தை தடுங்க. அது வரைக்கும் உங்களுடைய தந்தைக்கு உரிமை இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நம்மள்ட்ட இருந்து அவர் எடுக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவருக்கு முழு உரிமைகளும் இருக்கின்றது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் போய் கேட்குறாங்க, ஒரு மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, பெரிய இமாம், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இமாம் அவர்களே, சின்ன வயசில் எங்கள் அம்மா பாப்பாவை என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நான் அவங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறேன், ரெண்டும் ஈக்குவல் ஆகுமா, ரெண்டும் சரிசமமாக ஆகுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சமமே கிடையாது, ரெண்டும் சமமாகாது. காரணம், சின்ன வயசுல நீ மௌத்தாயிடக்கூடாதுன்னு அந்த தாயும் தந்தையும் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நீ இப்போ என்ன நினைக்கிற, 2 வருஷம் 3 வருஷம் மௌத்தாயிடுவாங்க, அது வரைக்கும் நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நீ பார்த்துக்கிறியே தவிர
அவர்கள் உன்னை மௌத்தாயிடக்கூடாதுன்னு எப்படி பத்திரமா பார்த்தாங்களோ அது போன்று நீ பார்ப்பதில்லை. ரெண்டும் ஒரு காலமும் சரிசமமாகாது என்பதாக ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கனிமான அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த அளவிற்கு பொருளாதார விஷயத்தில் அந்த தந்தைக்கு உரிமை இருக்குகின்றது. அந்த தந்தை அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார். நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு போனோம்னா அதிகமான முஸ்லீம் முதியோர்கள் இருக்க மாட்டாங்க, ஏதோ 1-2 இருக்கலாம். ஆனால் அதிகமாக மாற்று மத பிற மத சகோதரர்களினுடைய பெற்றோர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதிகமான வீடியோ வருது. என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்களை நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறத பார்க்குறோம். பைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பி போகிறத பார்க்குறோம். அந்த குழந்தையை எந்த அளவுக்கு பத்திரமாக வளர்த்திருப்பார்கள், எந்த அளவுக்கு படிக்க வைத்திருப்பார்கள். அந்த குழந்தை அப்படியே அவர்களை நடு ரோட்டில் விட்டு செல்லும் பொழுது அந்த தாய் தந்தையினுடைய குமுறல்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோடு விட்டுவிடவில்லை. அந்த தந்தை என்பவர் அந்த தந்தை மாத்திரமல்ல, தந்தையோடு இருந்தவர்களையும் இஸ்லாம் கண்ணியப்படுத்த சொல்கின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய மகன், அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து வருகின்றார்கள். ஒரு களைப்பின் காரணமாக ஓய்வெடுத்து விட்டு தன்னுடைய கோவேரி கழுதையில் பயணம் செய்கின்றார்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எதிரிலே ஒரு கிராமவாசி நடந்து வருகின்றார். நடந்து வந்துட்டு, நீங்கள் உமருடைய மகனா என்பதாக கேட்குகின்றார். இவர் ஆம் என்பதாக பதில் அளிக்குகின்றார். இவருடைய தலையில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு துண்டை எடுத்து கட்டி வச்சிருக்காரு. உடனடியாக கீழே இறங்குகின்றார். இறங்கி அந்த துண்டை எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை எடுத்து அவருடைய தலையில் வைக்கிறார். வச்சுட்டு அவர் பயணித்து வந்த அந்த கோவேரி கழுதையை அவர் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரொம்ப மரியாதையாக நடத்துகின்றார். நடத்திட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு கிராமவாசி அவர் பாட்டுக்கு நடந்து வந்தார். அவருக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் மரியாதை செய்யணும்? நீங்கள் சும்மா சலாம் சொன்னாலே அவர் ரொம்ப கண்ணியமாக நினைப்பார். நீங்கள் சஹாபி, அவர் சாதாரண ஒரு கிராமவாசி, எதற்காக அவருக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மனிதர் இருக்குகின்றாரே, என்னுடைய தந்தையோடு அவர் நண்பர், என்னுடைய தந்தையோட நண்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் செவியுற்றிருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமல் எது தெரியுமா? உங்களுடைய தந்தை மரணித்த பின்னால் அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமல் எது தெரியுமா? அவர் யாரோடு நெருங்கி வாழ்ந்தாரோ, யாரோடு அவர் இணங்கி வாழ்ந்தாரோ அவர்களோடு நீங்கள் நெருங்கி இணங்கி வாழுங்கள். காரணம், அந்த தந்தை கஷ்டப்படக்கூடிய காலமெல்லாம் அவர் இவர்களோடு தான் இருந்திருப்பார். இவர்களால் அந்த கஷ்டத்தில் துணையாக நின்றிருப்பார்கள். ஆகையினால் அவர்களோடு நீங்கள் எப்பொழுதும் நட்பு வட்டத்திலும் அவர்களோடு எப்பொழுதும் உறவை முறிக்காமல் இருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய அமல்களிலே சிறந்த அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்தான் சொர்க்கத்தினுடைய நடுவாசல், பாபுல் வஸ்தா, அவர்தான் நடுவாசல். நம்ம 7 வாசல் இருக்குது சொர்க்கத்துக்கு, 7-8 வாசல்கள் இருக்குகின்றது. இந்த 8 வாசலில் ஏதாவது ஒரு வாசலுக்கு தந்தை வாசல்னு ஏதாவது பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ ஏன் ரசூல்லா நடு வாசல் தந்தையினுடைய வாசல்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? யாருக்கும் தெரியுமாம்மா பதில்? ஏன் ரசூல்லா தந்தையை பார்த்து உங்களுடைய தந்தை தான் சொர்க்கத்தினுடைய நடுவாசல்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுவும் ஐடியா இருக்குதா? யோசனை சும்மா சொல்லுங்க. ஏன் தந்தையை பார்த்து நீங்கள் உங்களுடைய தந்தை தான் நடுவாசல்னு சொன்னாங்க? பெண்கள் சைடு எதுவும் பதில் இருக்காமா? சும்மா யோசிங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது, ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, சும்மா சிம்பிள்.
இல்லை, நடுநிலை கிடையாது. வேற குடும்பத்தோட தலைவர். கொஞ்சம் ஒரு ஆன்சருக்கு பக்கத்தில் வந்துட்டார். வேற ஏன்னா ஒரு தந்தை நினைத்தால் ஒரு மகனை நல்லபடியாகவும் வளர்க்க முடியும், கெட்டவனாகவும் வளர்க்க முடியும். தந்தையை பார்த்து தான் குழந்தை வளரும். தந்தை நல்ல மனிதராக தொழுகைக்கு வந்தாருன்னா குழந்தையும் பின்னாடியே ஓடி வரும். தொழுகக்கூடிய தந்தைமார்களுடைய பிள்ளைங்களை பாருங்க, குழந்தை தொழுகும். எந்த குழந்தை தொழுகவில்லையோ அவருடைய தந்தைமார்களை பாருங்க, அந்த குழந்தை தொழுகாது. அந்த குழந்தை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தந்தை வழியாக இருக்கின்றார். ஒரு குழந்தை நரகத்திற்கு செல்வதற்கும் அந்த குழந்தைக்கு அந்த தந்தை தான் வழியாக அமைகின்றார். இன்னைக்கு பார்க்கலாம், பல குழந்தைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக ஆகிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வாப்பாக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு தவறு செய்வார் அந்த குழந்தை, அந்த தவறை எடுத்து பார்த்தோம்னா, அந்த வலியை பார்த்தோம்னா, அந்த வலி அந்த தந்தை அந்த தவறை செய்திருப்பார். நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம்ல, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு. அது தாய்க்கு மாத்திரமல்ல, தந்தைக்கும் பொருந்தும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய நடுவாசலாக இருக்கின்றார். அவரை நீங்கள் பேணி பார்த்துக்கோங்க, அல்லது பேணி பார்க்காம இருந்துக்கோங்க. சொர்க்கம் வேணும்னா பேணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எதில் இருக்கின்றது என்று சொன்னால், ரிலா அபி, உங்களுடைய தந்தையினுடைய பொருத்தத்தில்தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு விஷயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? தந்தையுடைய கண்டிப்பு, தண்டிப்பு, தந்தையுடைய பொருளாதார விஷயம், அதே மாதிரி வேறு என்ன பார்த்தோம்? தந்தையை பற்றிய சில சிறப்புகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நிறைய மகன்கள் தந்தை வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த தந்தையை சரியாக கவனிப்பதே கிடையாது. தந்தை மௌத்தாயிட்டாருன்னா அவருக்காக என்ன பண்ணுறாங்க, ஊரை கூட்டி சாப்பாடு போடுறதை பார்க்குறோம். தந்தை உயிரோடு இருக்கும்போது அந்த தந்தையை ஏறெடுத்து கூட பார்க்குறது கிடையாது. தந்தை மௌத்தானதுக்கப்புறம் எங்கள் வாப்பாவுக்கு துவா செய்யுங்க, 100 பேருக்கு சாப்பாடு போடுறது. உம்ராக்கு கிளம்பி போவார், எங்கள் வாப்பாவுக்காக நான் உம்ரா செஞ்சேன். இருக்கிற வரைக்கும் அவரை பார்க்குறது கிடையாது. அவர் மௌத்தானதுக்கப்புறம் அவருக்காக செய்யக்கூடிய நன்மைகள் எப்படி அவர்கிட்ட போகும்? இவருக்கு எப்படி அந்த நன்மைகள் கிடைக்கும்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அந்த தந்தைக்கு செய்யக்கூடிய நலவுகள் அவரை வாழும்போது நல்லா பார்த்துக்கணும். அவருடைய கண்களை கலங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாமல் செல்வதே கிடையாது. முதல் நபர் அநீதம் இழைக்கப்பட்டவர். ஒருத்தர் அநீதம் இழைக்கப்பட்டிருக்காரு, ஒரு காஃபிராவே இருக்காரு, கண்ணிலேருந்து கண்ணீர் சிந்தி, இறைவா இந்த தவறை என்கிட்ட செஞ்சிட்டான், நான் அநீதம் இழைக்கப்பட்டுட்டேன்னு அவர் கண்ணீர் சிந்தி வானத்தை நோக்கி கையை உயர்த்திட்டாருன்னா அந்த துவா கண்டிப்பாக கபூலாயிரும். 2வது விஷயம், பயணி வெகு தூரம் பயணம் செய்கின்றார், அந்த பயணி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் தஆலா கபூலாக்காமல் இருப்பதில்லை. 3வது, ஒரு தந்தை மகனுக்காக செய்யக்கூடிய துவா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் என்ன பண்ணுறான், கபூலாக்காமல் இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அதிகமான குழந்தைகள், அதிகமான பிள்ளைகள் தந்தைகிட்டேருந்து பதுவாவை தான் ஏந்துறாங்க, பதுவாவை வாங்கிக்கிறாங்க. தந்தை என்ன பண்ணுறாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தந்தையிடமிருந்து அதிகமாக நாம் என்ன வாங்கணும், துவாக்களை பெற வேண்டும். அதே போன்றுதான் அந்த தந்தைமார்களுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பல நபிமார்கள்ட்ட அதை பார்க்கலாம். மரியாதையோடு நடந்து கொண்டார்கள், பாசத்தோடு நடந்து கொண்டார்கள். ஆனால் அவங்களால பாசத்தை என்ன பண்ண முடியலை, அந்த தந்தையால் வெளிக்காட்ட முடியலை. நபியினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிந்து வாழ்கின்றார். ஆனால் என்ன பண்ண முடியல, கெட்டி அணைச்சி அவரால் பண்ண முடியல, கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. அதே மாதிரி நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் மௌத்தா போனதுக்கப்புறம்
அந்த கடலில் இருக்கக்கூடிய அலை வந்து அவரை அடிச்சுட்டு போயிடுது. கண்ணீர் விட்டு அல்லாட்ட துவா கேட்குறாரு, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன்னு சொன்னேனே, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்தாயே, என்னுடைய மகன் யா அல்லாஹ், அவர் கடலோடு போயிட்டாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் கண்டிச்சான். எது உன்னுடைய மகன், யார் உன்னுடைய குடும்பம், யார் ஈமானோடு இருக்குகின்றார்களோ அவர்கள் தான் உன்னுடைய குடும்பம் என்பதாக நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்டித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய தந்தை ஆசர் என்னதான் அவருக்கு எதிராக இருந்தாலும் அந்த ஆசருக்கு ஆதரவாக அதிகமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ததை நாம் பார்க்குகின்றோம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இந்த தந்தைக்காக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நாம் பெற்றோர்களுக்காக அதிகமாக துவாவை செய்ய வேண்டும். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறு வயதில் எந்த அளவுக்கு சின்ன வயசில் இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்களோ அது போன்று என்னுடைய பெற்றோர்களை நீ பார்த்துக்கொள் என்கின்ற துவாவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். ரப்பிர் ஹம்ஹுமா, சொல்லுங்கள், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறு வயதை இருந்தது போன்று, என்னை சிறு வயதில் எப்படி என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டாங்களோ அது போன்று நீ அவர்களை பார்த்துக்கொள் என்பதாக அதிகமாக துவா செய்யணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக இன்றைக்கி நம்ம தந்தையை பற்றி பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், ஏன் இந்த தலைப்பு வந்துச்சு, இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம், ஏன் அதிகமாக இன்றைக்கி தந்தையை பற்றி பார்த்தோம்? காரணம், ஜூன் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம். வெறும் தந்தையர் தினத்தில் மட்டும் தந்தையை நினைக்கிறது இஸ்லாம் சொல்லி தரல. ஒவ்வொரு நாளும் தந்தைக்காக துவா செய்ய சொல்லுது. ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம், தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும். தந்தையர் தினம்னு உலகமே கொண்டாடுது. இஸ்லாம் எந்த அளவிற்கு தந்தையை பற்றி சொல்லுது, எந்த அளவுக்கு இஸ்லாம் தந்தைக்கிட்ட நடந்துக்க சொல்லுது என்பதனை புரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு என்ன பண்ணோம், இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம். முதலில் 1908 வர்ஜீனியா என்கின்ற ஊரில் என்ன பண்ணுது, ஒரு சுரங்கம் தோண்டப்படுகின்றது. அந்த சுரங்கம் என்னாது, உள்ள உடஞ்சி உள்ளக்கு நிறைய ஆண்கள் இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த நினைவாக வைத்து 1908 அமெரிக்காவில் வைத்து முதலாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு பிறகு சொனாரா ஸ்மார்ட் டாட் என்கின்ற ஒரு பெண்மணி, அவருடைய தந்தை அமெரிக்காவினுடைய ஒரு போராளி, ஒரு தியாகி. அவர் அமெரிக்காவுக்காக அதிகமாக போராடுகின்றார். போராட கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய மனைவியை அவர்கள் இழந்து விடுகின்றார். அவர் மனைவி இறந்து போயிடுறாங்க. 5 குழந்தைகள், 5 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. இந்த 5 பேரையும் நல்ல விதமாக வளர்க்குகின்றார். எந்த ஒரு 2வது திருமணத்தையும் அவர் முடிக்கலை. வளர்த்து அந்த சொனாரா ஸ்மார்ட் டாட் என்கின்ற பெண்மணியை அவருடைய குழந்தை தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, தந்தையோடைய விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. என்னுடைய தந்தை எனக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார். இவங்க இந்த ஆண்களுக்காக இறந்து போன அந்த தந்தைமார்களுக்காக ஃபாதர்ஸ் டே என்பதாக கொண்டாடுகின்றார்கள். அதை அரசாங்க ரீதியாக கொண்டாட வேண்டும் என்பதாக அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப போராடி இறுதியாக அவர் 1972வது ஆண்டு அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவினுடைய அதிபர் அரசாங்க ரீதியாக, ஆட்சி ரீதியாக ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக பிரகடனம் செய்கின்றார். அந்த நாளில் எல்லா அலுவலகங்களும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 52 நாடுகள் இந்த தந்தையர் தினத்தை ஜூனுடைய 3வது வார ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடுகின்றார்கள். வெறும் கொண்டாட்டம் மாத்திரம், அந்த நாளில் மட்டும் ஒரு தந்தையை சிறப்பிக்கிறது சிறப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் தந்தையை மனக்குளிர வைக்க வேண்டும். தந்தை என்ன பண்ணணும், பிள்ளையை பார்த்து மனம் குளிரணும். என் பிள்ளை நான் இப்படி வளர்த்தேன், எனக்காக நிற்கிறான் அப்படின்னு அந்த தந்தை என்ன பண்ணணும், அவருக்காக பேசப்பட வேண்டும். என் பிள்ளை என்னை இப்படி வளர்த்துருக்கான், என்னைய
இந்த அளவிற்கு பார்த்து கொள்கின்றான் என்பதாக ஒவ்வொரு தந்தையும் பூரிப்படைய வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சில நேரங்களில் அந்த தந்தை நம்மக்கிட்ட கடினமாக நடந்து கொண்டாலும், சில நேரங்களில் நம்மக்கிட்ட தண்டிப்போடு நடந்து கொண்டாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்கின்றார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வயசான நேரத்தில் நம்மகிட்ட பொருளாதாரத்தை அவர் அதிகமாக கேட்டாலும் நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டும். அவர் யாரோடு அன்போடு வாழ்ந்தார்களோ அவர்களோடு அன்போடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய துஆவை பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க முஸ்லீம்களாக மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.